திரும்ப திரும்ப கூட்டணி இல்லாமல் தேர்தல்களை சந்திப்பது என்பது தற்கொலைக்கு சமம். கூட்டணிக்கு போறதுதான் தற்கொலைக்கு சமம்னு. இங்க கூட்டணி யாரோட வைக்கலாம்? 2 கட்சி தான் இருக்கு, ஒன்னு திமுக அதிமுக. இப்ப திரும்ப திரும்ப தேர்தலில் நின்று தோற்று போவதற்காகவே நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது என்றால் உங்களை நம்பி வந்தவர்களே களைப்படைஞ்சிட மாட்டாங்களா? நாங்க எல்லாரும் செத்து உரமா கூட போயிட்டு போறோம். அடுத்த தலைமுறை நல்லா வளர்ந்துட்டு போகுது, என்ன கிட்ட போச்சு? இப்ப தேர்தல் ஏன் போட்டி போடுறீங்க? தேர்தலை நான் போட்டி போடுறதுங்கிறது என்னோட வலிமைங்கிற நான் நினைக்கிறேன். தனிச்சு நிக்கிறதுனாலதான் எனக்கு இந்த ஓட்டு போடுறேன். நான் தோத்தானே போயிட்டேன், என்னை பார்த்து ஏன் பயப்படுற? எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி இல்ல, ஒரு வார்டு கவுன்சிலரோடு கிடையாது. இதையே உங்ககிட்ட ஒரு 10 எம்எல்ஏ 2 எம்பி இருந்து பேசினீங்கன்னா உங்களுடைய இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உரிமையோட கேட்கிறேன். இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கிற எங்க அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வைகோ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பேச முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நெருக்கடி இருக்குது அவங்களுக்கு. இருங்க, அத நீங்க என்ன செய்யுங்க ஐயா, நீங்க அதை சாதாரண இல்ல அளவுகோல்கள் தானே அளவு ஐயா. என்னையாவது சுதந்திரமா விடுங்க ஐயா. இல்ல அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல உங்க கட்சி வளர்றதை நீங்களே விரும்பலன்னு எடுத்துக்கலாம். அது நீங்க 26க்கு அப்புறம் நம்ம இதே மாதிரி ஒரு நேர்காணல சந்திப்போம். நான் வளரேன்னு இந்த அரசியலின் தேவை என்பது முற்று அல்ல. என் மீனவனை கைது செஞ்சா என்னை தான் தடுவான். நீங்க நிலத்துக்கு சிப்காடுக்கு தொழிற்சாலை 2000 ஏக்கரை எடுக்கிறேன்னா கூப்பிடுறா சீமானன்னு சொல்லுவான். நீங்க டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு சுரங்கத்துக்கு நிலம் எடுக்குன்னா சீமான கூப்பிடுன்னு சொல்லுவான். நான் ஒருத்தன் தான் இருக்கேன், கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி. எனக்கு எந்த சமரசமும் கிடையாது. இந்தியாவிலே பெரிய கூட்டணி வச்சுக்கிறது நான் தான். பரந்தூர்ல இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க விமானம் இல்ல. அது போக 5000 ஏக்கர்ல கட்டுறேன்னு எங்க விளைநிலங்கள் எல்லாம் பறிக்குதேன்னு பரிதவிக்கிற மக்கள் என்னோட தான் கூட்டணி. நிரந்தர 14,000 பேர் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு காத்திருக்கோம், எங்களுக்கு பணியை தரலன்னு போராடுறான் பாருங்க, அவன் என்னோட கூட்டணி. விவசாயி நாங்கள் விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை இல்ல அப்படின்னு கோவப்படுறவன் என்னோட கூட்டணி. படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்துறான் பாருங்க, அத்தனை லட்சக்கணக்கான இளைஞனும் என்னோட கூட்டணி. இந்த நிலத்தில் பிரச்சனையை அனுபவிக்கிற ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு குடிமகனும் என்னோட கூட்டணி. நான் ஏடிஎம்கே போயிட்டேன், உதயநிதிக்கு காம்படிஷன் இல்லை. அவர் அழகா பட்டம் சுட்டி விட்டுருவாரு, அவர் வந்து அவர் மகன் இன்ப நிதிக்கு பட்டம் சுட்டிடுவார், எங்களுக்கு துன்ப நிதி ஆயிப்போம். நாங்க என்ன பண்றது? அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது.